அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது கோயில் நகையை திருடுனதா சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கார்த்திக் எல்லாம் அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த சந்திரா தாங்க. சந்திரா வந்து நம்ம மக்களை எப்படியாவது ஜெயில தூக்கி வச்சிருவாங்க, இந்த முதல் மரியாதை நம்ம புருஷனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த வேலையை பண்ணிருக்காங்க. அததான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரியை தேடி வந்தாங்க. அப்ப வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து எதுக்கு எல்லாரும் என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே, அம்மா கோயில் திருவிழா வருது, அதாவது வருஷம் வருஷம் உங்களுக்கு தான் நாங்க முதல் மரியாதை பண்ணுவோம், இந்த திருப்பு உங்களுக்கு சிறப்பா பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரா வேற நீங்க இருக்கீங்க. அதாவது சாமி நகை வந்து உங்க வீட்டுலதான் இருக்கு, நீங்க தான் எப்போதும் கொண்டாந்து சாமிக்கு அந்த நகையை போடுவீங்க. இந்த வருஷமும் நீங்க அந்த நகையை எடுத்துட்டு வாங்க, அதாவது சாமிக்கு போட்டு நாங்க உங்களுக்கு முதல் மரியாதை செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சரி நான் அப்ப சாமி நகையை எடுத்துட்டு நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னோடனே, என்னைக்கு தேதியை மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க தேதியை சொல்லுறாங்க. அப்போ வந்து கண்டிப்பா நான் அன்னைக்கு அங்க இருப்பேன் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அப்போ வந்து சந்திரா வந்து எப்படியாவது இந்த திருப்பு முதல் மரியாதை வந்து என் புருஷனுக்கு தான் கிடைக்கணும், அதாவது எங்க அக்காலையும் ஜெயில தள்ளிடலாம், இது சரியான ஐடியா அப்படின்னு அந்த நகையை எடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து அதை வந்து சிவனாண்டிக்கு அனுப்புறாங்க. அதுக்கடுத்து சிவனாண்டிக்கு போன் போட்டு நான் உங்களுக்கு வந்து நகையோட போட்டோ அனுப்பியிருக்கேன், ஆசாரிட்ட சொல்லி அதே மாதிரி டூப்ளிகேட் நகை செய்யுங்க, செஞ்சு என்கிட்ட கொண்டாந்து தாங்க, எங்க அக்கா வீட்டுல இருக்க ஒரிஜினல் தங்க நகையை வந்து நான் எடுத்து உங்ககிட்ட தாரேன், அதை நீங்க வீட்டுல பத்திரமா வச்சுட்டு நான் அந்த டூப்ளிகேட் நகையை வந்து எங்க அக்கா வச்சிருக்க பெட்டிக்குள்ள வச்சு விட்டுருவேன். அதாவது பாத்தீங்கன்னா கோயில்ல போய் எங்க அக்கா அந்த நகையை கொடுக்கும் போது நீங்க ஊர்க்காரங்க மத்தியில வந்து சாமுண்டீஸ்வரி கொண்டாந்தது வந்து போலி நகை அப்படின்னு சொல்லுங்க. அதாவது அதை செக் பண்ணி பார்க்கல, அது போலி நகைன்னு தெரிஞ்ச உடனே எங்க அக்கால வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. அதாவது நகையை வந்து எங்க அக்கா தான் மறைச்சு வச்சிட்டா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சிவனாண்டியும் அதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டான். அதாவது கோயில்ல போய் இந்த சாமுண்டீஸ்வரி மேல எனக்கு டவுட்டா இருக்கு, நகை எல்லாம் போலி நகை அப்படின்னு சொன்ன உடனே அதாவது பாத்தீங்கன்னா அந்த நகையை செக் பண்றாங்க. அப்ப வந்து ஆமாமா ஒரிஜினல் தங்க நகை ஒன்னையும் காங்கல சாமிக்குள்ளத, அப்ப இதுக்குள்ள போலி நகை தான், ஒரிஜினல் தங்க நகை எங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, அதாவது நகை பத்திரமா இருந்த இடத்துல இருந்தது, அப்படிதான் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. யாருமே நம்பல, அந்த சிவனாண்டி சொல்றதான் நம்புதாங்க. அதுக்கடுத்து போலீஸ வர வச்சு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து எப்படி இது போலி நகையா மாறும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆசாரி அங்க உள்ள ஆசாரிட்ட வந்து விசாரிக்காரு. அதுக்கடுத்து அந்த ஆசாரி வந்து எல்லா உண்மையும் நம்ம கார்த்திகிட்ட சொல்லிட்டாரு. அதாவது சிவனாண்டியும் முத்துவேலும் தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி போலி நகை செய்யணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆசாரியை கூட்டிட்டு போய் ஊர் மக்கள் முன்னால எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் தான் அப்படின்னு. அதாவது பாத்தீங்கன்னா கடைசி நம்ம சந்திரா கண்ணு முன்னால நம்ம சாமுண்டீஸ்வரியை விடுதலை பண்ணிட்டு அந்த முத்துவேலையும் சிவனாண்டியும் ஜெயிலுக்கு தூக்கி போடுறாங்க. அதாவது அந்த சந்திரா வந்து தன் புருஷனுக்கு எப்படியாவது முதல் மரியாதை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கடைசியில அந்த சந்திரா பிளான் சொதப்பி சிவனாண்டியும் முத்துவேலும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. நம்ம ஆசைப்பட்டதை கடைசி நேரத்துல கெடுத்துட்டான அந்த டிரைவர் பையா அப்படின்னு சந்திரா நம்ம கார்த்திக் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.